நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது பாபாவினுடைய சாயி சச்சரித்திரம். அதில் அத்தியாயம் 16-17 ஒரு அடியவர் பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக சத்குருவை நாடி வரும்பொழுது எவ்வாறு சாய்பாபா அவருக்கு அந்த பிரம்ம ஞானத்தை விளக்கினார் அப்படிங்கிறது அத்தியாயம் 16 மற்றும் 17 தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதாவது பாபா சொன்னது எங்க துவாரகமாயில் அமர்ந்து கொண்டு சொன்னது. எவ்வளவு விஷயங்கள் நாம் தேடினாலும், எவ்வளவு விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் சிலருக்கு நம்மால் கைமாறு அப்படிங்கிறது செய்வதென்பது இயலாத ஒன்று. அதில் இதுவரை நான் பார்த்த ஒரு 2 நபர்கள் யார் அப்படின்னா, ஒன்று பெற்றோர்கள். கண்டிப்பாக கைமாறு அப்படிங்கிறது செய்ய முடியாத ஒன்று. நமக்காக அவர்கள் அர்ப்பணித்த விஷயங்கள் அப்படின்னா மிக அதிகம். அர்ப்பணிப்பையும் தாண்டி சகிப்புத்தன்மை அது இன்னும் ஒரு 4 மடங்காக இருந்திருக்கும். அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நம்மால் கண்டிப்பாக கைமாறு அப்படிங்கிறது ஒன்று செய்ய முடியாது. 2வது ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், நம் வாழ்வில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவை எல்லாமே நம்முடைய ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது. இவர்களுக்கும் நம்மால் கைமாறு அப்படிங்கிறது செய்ய இயலாத ஒன்று. செய்ய இயலாது அப்படிங்கிறத விட செய்ய முடியாது. ஏனால் அவர்கள் நம்முடைய கைமாறை எதிர்பார்த்து நமக்கு இந்த கல்வி ஞானத்தை அளிக்கவில்லை. ஒரு வகுப்பில் 50 பேர் இல்லை 60 மாணவர்கள் இருந்தாலும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுத்தாலும், அனைவருமே நன்றாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அறிவு ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து ஆசிரியர்களுடைய ஒரே வழிபாடு, ஒரே வேண்டுகோள் அதுவாகத்தான் இருக்கும். இப்போ 3வது சத்குருக்கள். ஏன்னா கலியுகத்தில் கடவுள் எப்பொழுதுமே நேராக வந்து பேச மாட்டார் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஒரு சத்குரு மூலமாகத்தான் விஷயங்கள் நம் காதில் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஸ்ரீ சாயி பாபாவினுடைய ஸ்ரீ சாயி சச்சரித்திரம். பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு ஒரு 10 பாயிண்ட் பாபா தெளிவாக கொடுத்துருந்தாங்க அந்த புக்கில். 2014 இந்த புத்தகத்தை வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ படிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் மேலோட்டமாக வாசித்து சென்றதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா போன சனிக்கிழமை இந்த சாப்டர் 16-17 அப்படியே குரல் வடிவமாக கொடுக்கும் பொழுது தான் இதை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது உண்மையிலேயே இதுதான் பிரம்மஞானமா அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதில் 1வது பாயிண்ட்டு பாபா சொன்னது, விடுதலை அடைய செறிந்த விருப்பம். அதாவது தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன், மற்ற எதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவனாக ஆகிறான். இது நான் புரிந்து கொண்டது, மனிதனாக பிறந்த இந்த வாழ்வில் தன்னுடைய கர்மா வினையை, அதாவது கர்மாவை, தான் பிறந்து வந்த நோக்கத்திற்கான வேலையை, அதை மட்டுமே, அதாவது கடமையை செய் அப்படிம்பார்ல கிருஷ்ணர் சொன்னது, அதுதான் இது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. வேறு எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். நீ வந்த வேலையை தெளிவாக பிழையில்லாமல் குறையில்லாமல் செய்து கொண்டு இருந்தால்தான் உன்னால் ஆத்மீக வாழ்வுக்கு தகுதியுடையவனாக முடியும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் பாயிண்ட்டு. அவ்வளவு ஒரு எளிமையாக சிம்பிளாக 2 வரியில் முடிக்கிறது அப்படிங்கிறது நான் பார்த்ததில் இந்த சச்சரித்திரத்தில் தான் இவ்வளவு தெளிவாக படிக்க முடிந்தது. அதாவது படிக்கிறதை விட எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவது பாயிண்ட்டு, தன் செய்கையால் விளையும் பொருட்கள், ஆதாயங்கள், கௌரவங்கள்
இவைகளை ஒருவன் வெறுத்தாலன்றி ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது. அவ்வளவு சிம்பிளாக என்ன இதனுடைய அர்த்தம் மிக தெளிவாக நான் புரிந்து கொண்டது, செய்கையினால் வரும் கௌரவங்கள், அதாவது ஒரு புகழுக்காக இப்பொழுது நான் ஒரு நல்ல விஷயங்களை செய்தாலன்றி ஒரு நல்ல விஷயத்தை செய்தோம் முடித்தோம் அப்படின்னு இடது கையில், அதாவது வலது கையில் கொடுப்பது இடது கையில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது நான் கொரோனா காலத்தில் பார்த்தது. மருத்துவமனையில் ஒரு 2 வாழைப்பழத்தை கொடுப்பதற்கு கூட சுற்றி நின்று 15 பேர் அமர்ந்து கொண்டு ஒரு புகைப்படத்தை எடுத்து முகநூலில் பதிவிட்டது தான் எனக்கு இதை படிக்கும்பொழுது ஞாபகம் வந்தது. நான் செய்யும் செயலை, அது நல்ல விஷயங்களாக இருந்தால் அதனால் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாயத்தையும், அதனால் கிடைக்கக்கூடிய கௌரவ பட்டங்களும் அது நமக்கு தேவையில்லை. நாம் கடமையை செய்கிறோம், கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வேலையை செய்கிறோம், செய்துவிட்டு திரும்பி நம்முடைய அடுத்த கடமை என்ன அதைத்தான் பார்க்க வேண்டும். பின்னால் திரும்பி நான் செய்ததற்கு உண்டான அந்த பலனை நேராக இருந்து அதை பொருள் மூலமாகவோ இல்லை பாராட்டுதல் மூலமாகவோ பெறுவதற்கு ஒருவன் எப்பொழுதுமே ஈடுபாடுடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அதாவது விரக்தி. இவ்வுலகம் மற்றும் மறு உலக பொருட்கள் இது இரண்டுமே நமக்கு தேவையில்லை. நல்லது செய்தால் சந்தோஷமாக திருப்திகரமாக நம்முடைய ஆத்மாவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த வேலையை செய்ததாக அதற்கு உண்டான அர்த்தம். அதுதான் நான் புரிந்து கொண்டது. 3வது, மனிதன் எப்பொழுதுமே தனக்கு புறத்தே உள்ளனவற்றை நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான் அப்படிங்கிறது. இதுக்குரிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, நம் உள்ளே இருக்கும் ஆத்மா அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த ஆத்மாவிற்கு என்ன தேவை அப்படிங்கிறதை அதன் மூலமாக செயல்படாமல், அதாவது நம் ஆத்மா அப்படிங்கிறது நம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள். உள்மூச்சு வெளிமூச்சு, அதுதான் ஆத்மா. அப்போ அதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத சிறிதளவும் யோசிக்காமல் எப்பொழுதுமே அகத்தை நோக்காமல் புறத்தே நடப்பதையே சிந்தித்து கொண்டிருப்பான். அப்படிங்கிறத வெளி உலகத்தில் நடக்கக்கூடியவற்றில் பற்று, அதன் மீது அதிகமாக நாட்டம், பொருள் சேர்ப்பு, இது போன்ற விஷயங்களை ஒருவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இது, அதாவது இந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது அடைய முடியாது அப்படிங்கிறது அந்த 3வது பாயிண்ட். அப்போ இவ்வளவு ஒரு விஷயங்கள் பிரம்ம ஞானம் அப்படிங்கிறத அடைவதற்கு ஒரு 3 பாயிண்ட், அதாவது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி பேசுனது இந்த 3 பாயிண்ட் தான். அப்போ இந்த 3 பாயிண்ட்லேயும் இது நாம் தெளிவாக புரிந்து கொண்டால், அதாவது புத்தகத்தை வாசிப்பது அப்படிங்கிறத விட தெளிவாக படித்து புரிந்து கொண்டால், இந்த பழக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் 2014 இந்த பிரம்மஞானம் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது அன்னைக்கே தெரிந்திருக்கும். சரி, ஓகே, எது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ அவ்வப்பொழுது, அதாவது அந்த நேரத்தில் பாபா நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பரவாயில்லை, 10 வருடம் தானே, இப்போவாவது தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறதுல ஒரு மிக மிக சந்தோஷம். அப்போ இவ்வளவு விஷயங்களை பாபா நம்முடைய சாய் சச்சரித்திரம் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பாபாவுக்கு நம்மால் என்ன கைமாறு செய்ய முடியும்? பாபாவிற்கு கைமாறு எதிர்பார்த்து பாபா எந்த ஒரு வேலையும் செய்தது கிடையாது, எந்த ஒரு உதவியையும் செய்தது கிடையாது. அப்படிங்கிறது பாபாவினுடைய சீடர்கள் அனைவருக்குமே மிக தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அது நிறைகுடம் தழும்பாது. பாபா அப்படிங்கிறவர் நிறைகுடம் தழும்பாதவர். ஏன்னா சத்குரு கடவுளிடம் மனிதனுக்கு, அதாவது தன்னுடைய சீடனுக்கு எது வேண்டுமோ அதை காரசாரமாக பேசி அதை நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் தான் சத்குருக்கள். அப்போ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதை சொன்னதை பின்பற்றுவது தான். பாபா ஹேமத் பந்த் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்குரு சாய்பாபாவினுடைய ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தில் எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றுவது என்பதுதான் பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது பாபாவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைமாறு. சான்றோர்கள் ஞானிகள் கைமாறு எதிர்பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் நிறைகுடம். நாம்
மனிதர்கள் அவர்கள் மூலமாக நாம் பெற்றதை அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டுமே, ஆனால் அவர்களுடைய எண்ணத்தின் போல் நாம் நடக்க வேண்டும் என்பதுதான். இந்த 3 பாயிண்ட் பார்த்துருப்போம். புரியாதவர்கள் மீண்டும் ஒரு முறை அதை வாசித்து பார்த்தால், கேட்டு பார்த்தால் இன்னும் நல்லா புரியும். நாளை அடுத்த ஒரு 3 பாயிண்ட் அதை பற்றி தெரிந்தளவு பேசலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.